கன்னியாகுமரி மாவட்டம் அரசியல் களத்தில் தற்போதைய பேசும் பொருளாக மாறியிருக்கிறது விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி. அதற்கு காரணம் காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ள வேட்பாளருக்கு எதிராக அக்கட்சியினரே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதுதான். திமுக தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் பெரும் போராட்டத்திற்கு பிறகு தொகுதி பங்கீட்டில் 28 தொகுதிகளை பெற்றது. ஆனால் அதைவிட பெரும் போராட்டத்திற்கு மத்தியில் தனது வேட்பாளர்களை கடைசி கட்சியாக அறிவித்தது. கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உட்பட்ட 6 தொகுதிகளில் திமுக 2 தொகுதிகளிலும் சிபிஎம் 1 தொகுதியிலும் போட்டியிடுகின்றன. மீதமுள்ள குளைச்சல் தொகுதியில் தாரகை, கட்பர்ட், கிளியூர் தொகுதியில் ராஜேஷ்குமார் எம்எல்ஏ மற்றும் விளவங்கோடு தொகுதியில் புதுமுகமான டி பிரவீன் என 3 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடுகிறது. விளவங்கோடு தொகுதியில் நீண்ட காலமாக பணியாற்றி வரும் உள்ளூர் நிர்வாகிகளை புறக்கணித்துவிட்டு கேரளாவைச் சேர்ந்த டி பிரவீன் என்பவரை வேட்பாளராக காங்கிரஸ் மேலிடம் அறிவித்துள்ளதாக சர்ச்சை எழுந்திருக்கிறது. மேலிடத்தின் இந்த முடிவிற்கு எதிராக உள்ளூர் காங்கிரஸ் கட்சியினர் வீதியில் இறங்கி போராட்டத்தை முன்னெடுத்ததோடு பணம் கொடுத்து சீட் வாங்கிய வெளிமாநில வேட்பாளர் எங்களுக்கு வேண்டாம் என முழக்கமிட்டு வருகின்றனர். வேட்பாளரை உடனடியாக மாற்ற வேண்டும் என்று போர்க்கொடி ஏந்தியும் வருகின்றனர். தமிழ்நாடு கேரள மாநில எல்லையில் இருக்கும் விளவங்கோடு தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கும் பிரவீனின் செயல்பாடுகள் பெரும்பாலும் கேரள மாநிலத்திலேயே இருப்பதால் அவர் மீது இப்படியான விமர்சனம் முன்வைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதேபோன்று மேலூர் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் இதுவரை வேட்பாளர் அறிவிக்கப்படவில்லை. உட்கட்சி மோதலின் வெளிப்பாடாகவே அதன் வேட்பாளர் இதுவரை அறிவிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. நம்ம தேர்தல் ஜனநாயக முறை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்தை சேர்ந்தவர் அந்த மாநிலத்தில் எங்க வேண்டுமானாலும் போட்டியிடலாம். பட் அண்டை மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்தில் போட்டியிட முடியாது. அப்படி நீங்க ஒரு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடலாம். ராகுல் காந்தி அவர்கள் நேரடியாக கேரளா மாநிலம் வயநாட்டில் போட்டியிட்டார். ஆனா சட்டமன்ற தேர்தல் என்பது அந்தந்த மாநிலத்திற்கான பிரதிநிதித்துவத்திற்கானது மட்டும்தான். ஸோ அப்படி போட்டியிடவும் முடியாது. ஸோ அந்த பார்வையும் முதல்ல தவறு அப்படின்னு தான் நினைக்கிறேன். பொதுவா அந்த விளவங்கோடு தொகுதி என்பது தமிழகமும் கேரளமும் பிரியக்கூடிய இடம். ரொம்ப சரியா சொல்ல போனா அங்க ஒரு களியக்காவலிங்கிற பகுதி, அந்த பகுதிக்கு அடுத்த ஸ்டாப் நீங்க போயிட்டீங்கன்னாலே சற்றேறக்குரிய கேரளா தான். அப்ப 2 மாநிலத்தினுடைய எல்கையில் இருக்கக்கூடிய தொகுதி தான் விளவங்கோடு தொகுதி. இப்ப இங்க வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கவர் டி பிரவீன். அந்த டி பிரவீனை பொறுத்தவரையும் அவர் எல்லையோர பகுதியில் இருக்காரு. தொடர்ந்து இந்த விஷயங்கள் சோசியல் மீடியாக்கள்ல சர்ச்சையானோட நம்மளுமே விசாரித்த பொழுது அந்த டி பிரவீனுடைய வீடு இருக்கிறது தமிழ்நாட்டு எல்லைக்குட்பட்ட பகுதியில தான் இருக்கு. அவர் கிட்டத்தட்ட இங்க ஒரு ஏழைகளுக்கெல்லாம் ஒரு 7-8 வீடுகள்லாம் கட்டி கொடுத்துருக்கதா கூட அவரோட ஆதரவாளர்கள் சொல்றாங்க. பாவப்பட்டவங்களுக்கு தொழில் நிமித்தமா அவர் அடிக்கடி திருவனந்தபுரத்தில் இருக்கிறார். ஒன்று. இன்னொன்று அது எல்லையோர பகுதி. அங்க பொதுவா நீங்க சாதாரணமா அந்த வழியா போனாலே சாதாரண டீ கடையில இருந்து ரெடிமேட் கடையில இருந்து லாட்டரி கடை வர எல்லாத்துலயும் தமிழ்ல எழுதியிருப்பாங்க, பேர் பலகை மலையாளத்தில் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி அவரோட சோசியல் மீடியா பேஜஸ்ல பெரும்பாலும் மலையாளத்தால எழுதப்பட்டிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் அவரை மலையாளி அப்படிங்கக்கூடிய அல்லது கேரளாக்காரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விமர்சனம் தொடர்ந்து வந்திருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இன்னொன்று மிக முக்கியமா ஒரு திருவனந்தபுரம் டயோசிசன் அப்படின்னு சொல்லுவோம். அங்க சிஎஸ்ஐ டயோசிசன்ல திருவனந்தபுரத்துல அவர் செக்ரட்டரியா இருக்காரு. அந்த திருவனந்தபுரம் டயோசிசனுக்கு உட்பட்ட தேவாலயங்கள் இருக்குல்ல, கிறிஸ்தவ தேவாலயங்கள், அதுல சில தேவாலயங்கள் குமரி மாவட்ட பரப்புகள்லயும் வருது, நிலப்பரப்புகள்லயும் வருது. அங்கதான் அவர் போட்டியிட்டு ஜெயிச்சு அவர் கிட்டத்தட்ட இப்போ இதா இருக்கிறார், டயோசிசனுடைய செக்ரட்டரியா இருக்கார். ஸோ அந்த அடிப்படையில் திருவனந்தபுரம் டயோசிசனோட செக்ரட்டரி அப்படிங்கிறத அளவுகோலா எடுத்துட்டு அவரை முழுக்க கேரளாக்காரர் அப்படின்னு நம்ம வரைமுறைப்படுத்தி விட முடியாது. அதான் சொல்றேன், அந்த டயோசிசனுடைய எல்கை என்பது குமரி மாவட்டத்தினுடைய சில நிலப்பரப்புகளையும் இருக்கு, களியக்காவலை சுற்றுவட்டார பகுதிகளை சுற்றி. அதுலதான் அவர் தேர்ந்தவாகி இருக்கக்கூடிய அந்த தேவாலயமும் வருது. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம இயல்பாகவே நம்ம பொதுவாக பேசணும் என்றால் திருவனந்தபுரத்தினுடைய டயோசிசனுடைய செக்ரட்டரி அவருடைய வீடு இருக்கிறது கேரளத்தை ஒட்டிய பகுதிகளில். இன்னும் சரியா சொல்ல போனா அவரோட வீடுகளுக்கெல்லாம் ஒரு பகுதி தமிழ்நாடாகவும் எதிர்பகுதி கேரளாவாகவும் இருக்குங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஏரியா. அவரோட சோசியல் மீடியா பேஜஸ் டீல் பண்றது எல்லாம் மலையாளத்தில் இருக்கு பதிவுகள்லாம். ஸோ அந்த அடிப்படையில் இந்த தரவுகள் வந்திருக்கலாம். பட் நமக்கு அரசியலமைப்பு சட்டத்தின்படியே அப்படி இன்னொரு மாநிலத்தை சேர்ந்தவர் போட்டியிட முடியாது. ஒரு வாக்காளர் அடையாள அட்டையெல்லாம் நீங்க சப்மிட் பண்ணும்போது அதெல்லாம் சிக்கலை ஏற்படுத்தும். ஸோ அவர் கேரளாக்காரர் அப்படிங்கிற சர்ச்சை உண்மையிலே தேவையில்லாத ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இதோட தேர்ந்தெடுத்த விதத்துல கேரள காங்கிரசுடைய தலையீடு இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. சில நாட்களுக்கு முன்பு உங்களுடைய டிஜிட்டல் டீ கோட் நிகழ்ச்சியில கூட நான் சுட்டிக்காட்டியிருந்தேன், விளவங்கோடு வேட்பாளரையே கேரள காங்கிரஸ் தீர்மானிக்கிறதா சொல்லப்படுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட அதுதான் நடந்திருக்கிறது. கேரள காங்கிரசுக்கு இதுல என்ன லாபம்னு பாத்தீங்கன்னா, கேரள மாநிலத்தில் வரும் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் வருகிறது. அங்க திருவனந்தபுரம் டயோசிசனுக்கு உட்பட்ட பகுதிகளில் அவர்களுக்கு வாக்கு செலுத்துவதற்கு பொதுவாக காங்கிரசினாலே சிறுபான்மையினர் வாக்கள் பக்கபலமாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இது பெரிய ரகசியம் ஒன்றும் இல்லை. ஸோ அங்க திருவனந்தபுரம் சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் சிஎஸ்ஐ டயோசிசனுடைய ஆதரவு கிட்டத்தட்ட அந்த டயோசிசனுடைய செக்ரட்டரியா இருக்கக்கூடிய டி பிரவீன் மூலமா தான் கிடைத்திருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ அதற்கு பரிபாலனா
அவருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள விளவங்கோடு தொகுதியை ஒதுக்கி இருக்கலாம் அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். பட் இதுதான் என்னுடைய யூகமாக இருக்கிறது. அதை தாண்டி அது கேரளாக்காரருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது முழுக்க ஒரு தரவுகள் அறியாத ஒரு வார்த்தையாக இருக்கலாம் அப்படின்னு தான் பாக்குறேன்.